ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீங்க கர்த்தர் நல்லவர் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் விசுவாசியுங்கள். இன்றைய நாளிலே நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து அதன் பிற்பாடு உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய தேவைகளுக்காய் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே, அதாவது மனிதனாய், தேவன் மனிதனாய் பூமியிலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று காணப்பட்டார், தேவதூர்களால் காணப்பட்டார் என்று சொல்லப்படும். அவை இயேசு கிறிஸ்து ஆகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதனுடைய கருத்து, தேவன் இயேசு என்னும் பெயரில் மனிதனானார் என்பது அதனுடைய கருத்து. இயேசு தேவனாயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது சர்வத்துக்கு மேலான தேவன் இயேசு கிறிஸ்து என்று. சர்வமென்றது அண்ட சராசரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடியினால உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தீர்க்க வேண்டும் என்பதற்காக 2000 வருஷங்களுக்கு முதல் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மாம்சத்தில் வந்ததுடைய நோக்கம், மாம்சத்தில் இருக்கிற வலிகள், நோவுகள், வியாகுலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் தான் அறிந்து கொள்ளக்கூடியதாய் இருந்தது அவருக்கு. நாம் படுகிற பாடுகளை நம்மோடு இணைந்து வாழ்ந்து அவர் அந்த பாடுகளை அனுபவித்து பார்த்தவராயிருக்கிறார். ஆகவே தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார் இல்லையா? உங்களை என்னை நேசித்தது நிமித்தம் நாங்கள் அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் இயேசுவை அனுப்பினார். இந்த அனுப்பப்பட்ட இயேசுவை, மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த சர்வ வல்லமை உள்ள இறைவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களோட வாழ்க்கையில இந்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய இயேசு இருக்கிறாரா? சர்வத்தை உருவாக்குனவரை நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சகல பகுதிகளிலேயும் வைத்திருக்கிறீங்களா என்பது முதலாவது கேள்வி. இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்கின தெய்வத்தினால மாத்திரம்தான் இந்த உலகத்திலே எந்த காரியத்தையும் செய்ய முடியும். வானத்தையும் பூமியை உருவாக்காத மற்ற யாரும் எதையும் செய்ய முடியாது. வானத்தை உருவாக்கினவர், பூமியை உருவாக்கினவர், அதில் உள்ள மனிதர்களை படைத்தவருக்கு மாத்திரமே தெரியும் மனிதனுடைய பாடுகளும் அவனுடைய துன்பங்களும். வேதம் சொல்லுகிறது மனிதன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று. அப்படியாய் துன்பங்களையும் துயரங்களையும் சுமந்து நிற்கிற மனிதனுடைய வாழ்க்கையில இயேசு ஒரு ஆறுதல் கொடுக்கும்படியாய் வந்தார், சமாதானம் கொடுக்கும்படி வந்தார். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும், அவர்கள் விடுதலையோடு வாழ வேண்டும் என்பதற்காய் இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். இந்த மனிதனாய் அவதரித்த இயேசு உங்களுடைய என்னுடைய உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுடைய சகல பாவங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்று அதை சிலுவையில் சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய கல்லறை இன்றும் திறந்திருக்கிறது இஸ்ரவேல் தேசத்திலே. ஆகவே மரணத்தை ஜெயித்தவர் இயேசு ஒருவர் தான். இந்த பூமியிலே மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவன் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் என்னுடைய உங்களுடைய பாவ சாப ரோகங்கள்ல இருந்து எங்களை விடுதலையாக்கும்படி அவர் அவைகளை தன்மையில சுமந்து தீர்த்திருக்கிறார். அதெல்லாம் நீங்க உங்களோட பாவத்தை சுமக்க தேவையில்லை, நீங்க உங்களோட வியாதியை சுமக்க தேவையில்லை. நீங்க உங்களோட துக்கத்தோட எத்தனை நாளைக்கு வாழ போறீங்க? நீங்க எத்தனை நாளைக்கு உங்களோட பிரச்சனைகளோட வாழ போறீங்க? இயேசு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற செய்தியை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதலால் நீங்க இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பாவம், உங்களுடைய சாபம், உங்களுடைய ரோகம், உங்களுடைய வியாதி, உங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டதுனால நீங்க அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுவீங்க. நாள்ல நீங்க இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாதனால தான்
பாவமும் சாபமும் வியாதியும் துக்கமும் உங்களோட வாழ்க்கையிலே அனுதினமும் போராடி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் அழித்து கொண்டிருக்கிறதே, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய எல்லா நன்மைகளையும் அழித்து தீமைகளையே அதிகரிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. இவைகள் ஜென்ம பாவம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதே போல பரம்பரை சாபங்கள், பரம்பரை பாவங்கள், தலைமுறையாய் வருகிற பாவ சாவ ரோகங்களிலிருந்து விடுதலை ஆக்கிறவர் இயேசு ஒருவர். அவைகளை அவர் சுமந்த அந்த பாவ சாப ரோகங்களுக்காய், உங்களுடைய பாவ சாப ரோகங்களுக்காய் இயேசு சிலுவையிலே மரித்து விட்டார். ஆதலால் நீ இனிமேல் அந்த பாவமும் சாபமும் ரோகமும் உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொள்ள முடியாதபடி அவைகளை அவர் அழித்திருக்கிறார். ஆனா இயேசு யாருக்குள்ளே எல்லாம் இல்லையோ அவர்களுக்குள்ளே இந்த பலன் கிடையாது. ஆகவே இயேசு யாருக்குள்ளே எல்லாம் வருகிறாரோ, இயேசு யாருக்குள்ளே எல்லாம் இருக்கிறாரோ, இந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் யாருடைய வாழ்க்கையில இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில பாவ சாப ரோகத்தினுடைய எல்லா பலன்களையும் நிர்மூலமாக்கி உங்களை வாழ வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இயேசு ஒருவரே. ஆகவே இயேசு நல்லவராக இருக்கிறார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்தார் இந்த பூமியில. இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார். பாவ சாப ரோகங்கள்ல இருந்து உங்களை விடுதலை ஆக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இயேசு என்னும் பெயரில் வெளிப்பட்டிருக்கிறார். இயேசுவை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம். இந்த இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையை கொடுங்கள். உங்களுடைய இருதயத்தை இந்த இயேசுவுக்கு கொடுங்கள். இந்த இயேசுவை உங்களுடைய இருதயத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும்படி நீங்க ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது அவர் உங்களுக்குள்ள வந்து சகல பாவ சாப ரோகத்திலிருந்து ஒரு உண்மையான விடுதலையை, மெய்யான விடுதலையை இந்த நிமிஷம் முதல் நீங்க அனுபவிக்க போறீங்க. நான் உங்களுக்காய் ஜெபிக்க போறேன். இயேசு அவை விடுதலை ஆக்கிறவர், அவங்களை மீட்டெடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பிரியமானவர்களை, இப்பொழுது என்னோடு சேர்ந்து இந்த சிறிய ஜெபத்தை சொல்லுங்கள். அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு மாம்சத்தில் தேவனாய் வெளிப்பட்ட இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல பாப சாப ரோகங்கள்ல இருந்து, துக்கங்கள்ல இருந்து எனக்கு விடுதலை தாரும். நீர் எனக்காய் சிலுவையில் என் பாவங்களையும் சாபங்களையும் ரோகங்களையும் துக்கங்களையும் சுமந்து தீத்தீர் அல்லவா? அதனால் எனக்கு விடுதலை தாரும். குமாரன் விடுதலையாக்கு மெய்யாகவே விடுதலையாவர்கள் என்று சொல்றபடி ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர் என்னை முழுமையாய் விடுதலையாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொல்லுங்கள். அன்புள்ள தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். யார் யாரெல்லாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் துக்கத்தினாலும் ரோகங்கள்னாலும் பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு தங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள், அவள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை நாமத்தில் விடுவிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் அநேகத்தை இழந்து கொண்டு நீ இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரர்களை நோக்கி பாருமப்பா. அவர்களுக்கு ஒரு மெய்யான விடுதலை அனுப்பமாண்டவர, அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும், அவர்களை சுகமாக்கும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அல்லவா? இப்பொழுது இயேசுவை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தேவனாய் வெளிப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இயேசு மாம்சத்திலே வெளிப்பட்டவர் இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென்.